वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். பல்வேறு காரணங்களை கூறி கௌரவர்களுடன் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று அர்ஜுன் கூறிய பின் பகவான் என்ன செய்தார் என்பதை சஞ்சயன் விளக்குகிறார். தமுவாச்ச ஹ்ருஷிகேஷः பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோர்மத்யே விஷீதந்தமிதம் வசः. பரதகுலத்தில் உதித்த திருதராஷ்டிர மன்னரே, ரிஷிகேஷனான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உபயோகோ சேனையோகோ மத்தியே இரண்டு படைகளுக்கும் நடுவிலே விஷீதந்தம் துயரப்பட்டு கொண்டிருக்கும் தம் அந்த அர்ஜுனனிடம் பிரகசன் இவ மெல்ல சிரித்தது போன்று இதம் வச்சகா இந்த வார்த்தைகளை உவாச்ச கூறினார். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுத. ஏ அச்சுதா, இரண்டு சேனைகளுக்கும் நடுவில் என்னுடைய ரதத்தை நிறுத்து. நான் யார் யாருடன் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று கூறிய அர்ஜுனன் இரண்டு சேனைகளிலும் கூடியிருக்கும் உறவினர்களை கண்டான். மோகமடைந்து கலங்கினான். இவருடன் யுத்தம் செய்ய மாட்டேன் என்றும் கூறிவிட்டான். இதையெல்லாம் பார்த்து பரந்தாமன் புன்முறுவல் பூக்கிறார். அர்ஜுனன் எவ்வளோ பெரிய வீரன்! பல நாடுகளுக்கு சென்று அங்குள்ள அரசர்களை வென்று செல்வம் குவித்த தனஞ்சயன் அல்லவா? எப்போதுமே வெற்றியை பெறும் விஜயன். ஆனால் இன்றோ யுத்த களத்திலிருந்து விலகி ஒரு கோழையைப் போல யுத்தம் செய்ய மறுக்கிறானே என்று பகவான் பரிகாசமாக சிரிக்கிறார். துவாரகையிலே துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ண பகவானின் உதவியை நாடி சென்ற பொழுது, எனக்கு சாரத்தியம் செய்தால் போதும், யுத்தத்திலே வெற்றி நிச்சயம் பெறலாம் என்று வேண்டுகோள் விடுத்தானே அர்ஜுனன். அவ்வாறே பார்த்தனுக்கு பார்த்த சாரதியாக பகவான் வந்தார். ஆனால் இன்றோ போர் புரிய மறுக்கிறானே என்று பகவான் நகைக்கிறார். சூதாட்டத்திலே வஞ்சனையாக கௌரவர்கள் பாண்டவர்களை வென்று ராஜ்யத்தை அபகரித்தனர். பாஞ்சாலே மானபங்கம் படுத்த முயன்ற பொழுது துச்சாதனின் இரத்தத்தால் திரௌபதியின் குந்தலுக்கு அபிஷேகம் செய்வேன், கௌரவர்களை அழிப்பேன் என்றெல்லாம் சபதம் செய்த அர்ஜுனன் இன்று தன்னுடைய சபதத்தை எல்லாம் மறந்துவிட்டு இரக்கத்தினாலே யுத்தம் செய்ய மறுக்கிறானே என்று ஸ்ரீதரன் சிரிக்கிறார். அதிக இரக்கம் காரணமாக என் சத்திரிய தன்மைகளையெல்லாம் இழந்துவிட்டேன். யுத்தம் செய்வதா செய்ய வேண்டாமா என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். எத் ஸ்ரேயா நிஷ்டிதம் புரூஹி தன்மே. எது எனக்கு மேன்மையை தருமோ, ஸ்ரேயஸை வழங்குமோ அந்த நல்வழியை எனக்கு அருள வேண்டும். சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம். உம்மிடம் சிஷ்யனாக சரணடைகிறேன். உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கின்றேன், எனக்கு ஆணையிடுங்கள் என்றெல்லாம் என்று சரணடைந்தவன் என்னுடைய தீர்மானம் என்ன, என்னுடைய கட்டளை என்ன என்று அறிந்து கொள்ளாமல் தானாகவே நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று கூறுகிறானே, இவ்வாறு முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறானே என்று பரந்தாமன் புன்முறுவல் பூக்கிறார். அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து உபனிஷத்துக்களின் சாரமான ஸ்ரீமத் பகவத்கீதையை உபதேசிக்கும் தருணம் வாய்த்தது என்ற மகிழ்ச்சியுடன் மாதவன் புன்முறுவலுடன் பேசத் தொடங்குகின்றார். தமுவாச்ச ஹ்ருஷிகேஷः பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோர் மத்தியே விஷீதந்தமிதம் வசः. தம்மிடம் சிஷ்யனாக சரணடைந்த அர்ஜுனனின் கலக்கத்தையும் சோகத்தையும் முற்றிலும் போக்கிவிடுகின்ற உத்தேசத்துடன் பகவான் முதலிலே அழிவற்ற ஆத்ம வஸ்து எது, அழியக்கூடிய அனித்திய வஸ்து எது என்று விளக்குகின்ற ஆத்ம ஞானத்தை உபதேசிக்க ஆரம்பிக்கிறார்.
श्रीभगवानुवाच अशोच्यानन्वशोचस्त्वं प्रज्ञावादांश भाषसे गतासो न गतासोंश्च नानुशोचन्ति पण्डिताः. ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் கூறினார், துவம் நீ அசோச்சியான் துக்கிக்கத்தகாத மனிதர்களின் பொருட்டு அன்வசோச்சக வருந்துகின்றாய். ச மேலும் பிரக்ஞாவாதான் பெரிய பண்டிதர்களைப் போன்று பாஷசே பேசுகிறாய். ஆனால் கதாசூன் உயிர் போனவர்களுக்காகவும் அகதாசுன் உயிர் போகாமல் இருக்கிறவர்களுக்காகவும் பண்டிதாக பண்டிதர்கள் ந அனுஷோச்சந்தி வருந்துவதில்லை. இரு படைகளிலும் இருக்கின்ற தன்னுடைய உறவினர்களை பார்த்து அவர்கள் அழிந்து விடுவார்களே என்று அர்ஜுனன் வருந்துகிறான். அவர்களை அழிப்பதால் குலநாசமும் மித்ரதோகமும் ஏற்படுமே என்று கவலைப்படுகிறான். இதையெல்லாம் பார்த்த பரந்தாமன், ஹே பார்த்தா, எவர்களுக்காக துயரப்பட வேண்டாமோ அவர்களுக்காக நீ துயரப்படுகிறாய். ஒரு பெரிய பண்டிதனை போன்று பேசுகிறாய் என்று கேட்கிறார். பண்டிதன் யார்? பண்டா அஸ்ய அஸ்தி இது பண்டிதக. பண்டா என்றால் எது சத்து எது அசத்து, எது உண்மை எது பொய் என்று வேறு பிரித்து அறிகின்ற அறிவுதான் பண்டா என்று கூறப்படும். அந்த அறிவு உடையவர்கள்தான் பண்டிதர்கள். அர்ஜுனன் முதல் அத்தியாயத்திலே 31வது ஸ்லோகம் முதல் 44வது ஸ்லோகம் வரை நம்முடைய உறவினர்களை கொல்வதால் எந்த நன்மையும் ஏற்படாது. நாங்கள் ராஜ்யத்தையோ வெற்றியையோ போகங்களையோ விரும்பவில்லை. யாருக்காக அவற்றையெல்லாம் நாம் பெற விரும்புகிறோமோ அந்த உறவினர்கள் நமக்காக உயிரை விட தயாராக இந்த யுத்தத்தில் நிற்கிறார்களே. 3 உலகம் கிடைப்பதாக இருந்தாலும் எங்களுக்கு அது வேண்டாம் என்று சொல்லும் பொழுது இந்த அற்ப பூமிக்காகவா நாம் யுத்தம் செய்வோம்? பேராசையினால் மதியிழந்த திருதராஷ்டிர புத்திரர்கள் யுத்தத்தால் ஏற்படும் குலநாசத்தையும் மித்ர துரோகத்தையும் சிந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. குலநாசத்தாலே குலதர்மம் அழிந்துவிடும். அதனால் அதர்மம் எங்கும் பரவும். வர்ண கலப்பு ஏற்படும். முன்னோர்களுக்கு உயர்ந்த கதி கிடைக்காது. மேலும் போற்றத்தக்க பூஜிக்கத்தக்க ஆச்சார்களுடன் யுத்தம் செய்வதா? அதைவிட பிச்சை ஏற்று உண்பதே சிறந்தது. எனவே யுத்தம் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது என்றெல்லாம் ஒரு பெரிய பண்டிதனைப் போல அர்ஜுனன் பேசினான். பகவான் கதாசுன் அகதாசுன் என்று கூறுகின்றார். அசு என்றால் பிராணன், கதாசுன் என்றால் பிராணனை இழந்தவர்கள், உயிரிழந்தவர்கள். யுத்தத்தால் ஏற்படும் குலநாசத்தாலே ஜாதி கலப்பு ஏற்பட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் ஸ்ராத்தம் முதலியன யாரும் செய்ய இருப்பார்கள். அதை பற்றி யாரும் கவலைப்படவும் மாட்டார்கள். அப்பொழுது உயிரிழந்த முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்காமல் போயிடும் என்றெல்லாம் உயிரிழந்த முன்னோர்களை பற்றி கவலைப்படுகின்றான் அர்ஜுனன். அகதாசுன் என்றால் உயிரோடு இருப்பவர்கள். உயிரோடு இருக்கின்ற உற்றார் உறவினர்களை பற்றியும் அர்ஜுனன் கவலைப்படுகிறான். எனவே அசோச்சான் அன்வசோச்சக, இங்கு கவலைப்படக்கூடாது என்று பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். பின்பு கீதையின் 18வது அத்தியாயத்திலும் நிறைவாக சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி மா சுச்சக கவலைப்படாதே என்று உபதேசிக்கின்றார். எனவே நாம் ஆனந்தமாக வாழும் வாழ்க்கை நெறியைத்தான் நமக்கு கீதை கற்றுக் கொடுக்கின்றது. ஸ்ரீ பகவானுவாச்ச அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் பிரக்ஞாவாதாம் ச பாஷசே கதாசோ ந கதாசோம்ஷ நானுஷோச்சந்தி பண்டிதாः.